மக்கள் வணக்கம். ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கோவில் என்பது கடவுளின் இல்லம். கோவில் என்பது கருணையின் ஊற்று. கோவில் என்பது ஆன்மீகத்தின் கடல். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். சித்தர்கள் பூமி என்று கூட தமிழகத்தை சொல்லலாம். திருமூலர் தொடங்கி எண்ணிலடங்கா சித்தர்கள் தோன்றி வாழ்ந்து வழிகாட்டிய பெருமை உடையது தமிழகம். அந்த வரிசையில் சிற்றம்பல நாடிகள் என்னும் சித்தர் தனது சீடர்கள் 64 பேர்களுடன் ஜீவ சமாதியான இந்த திருக்கோயில் மயிலாடுதுறைக்கு அருகில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலையே இப்போது நாம் காணப்போகிறோம். மயிலாடுதுறை தொடர்வண்டி நிலையத்தின் மேற்கே உள்ள சந்தையின் மேல்பால் சித்தர்காடு என்னும் இடம் உள்ளது. இந்த இடத்திலேதான் ஸ்ரீ சிற்றம்பல நாடிகளின் சமாதி கோயில் ஒரு பழங்கால சிவாலய அமைப்புடன் சாலையின் ஓரத்திலேயே அமைந்துள்ளது. 2 கால பூஜைகள் நாள் தவறாமல் நடந்து வரும் இந்த சித்தர்காடு சிவாலயத்தில் சிற்றம்பல நாடிகள் முத்தி அடைந்த சித்திரை திருவோண நாளில் சிறப்பு வழிபாடுகள் நடக்கின்றன. இந்த திருத்தலத்தின் வரலாறு சிற்றம்பல நாடிகள் என்னும் சித்தாந்த ஆசாரியரின் வரலாற்றோடு தொடர்புடையது. சீர்காழி என்னும் புண்ணிய ஊரில் சிற்றம்பல நாடிகள் அவதரித்தார். கைலாய பரம்பரை வழிவழி வந்த சைவ சித்தாந்த ஞானாசிரியர்களில் அருள் நமச்சிவாயரும் ஒருவர். அவரிடம் உபதேசம் பெற்ற இருவரில் ஒருவர் திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வரான நமசிவாய மூர்த்திகள். இன்னொருவர் சீர்காழியில் பிறந்த சிற்றம்பல நாடிகள். சிற்றம்பல நாடிகளின் வழியில் பலர் சீடராயினர். அவர்களில் 63 பேர் சிறந்த சீடர்களாக விளங்கினர். இவர்கள் அனைவரும் மயிலாடுதுறை என்னும் கௌரி மயூரத்திற்கு மேற்கே சித்தர்காடு என்னும் இடத்தில் தவத்தில் இருந்தனர். ஒரு நாள் அமுதுண்ணும் போது கசப்புச் சுவை உணர்ந்த சீடர் ஒருவர் தவறுக்கு வருந்தி வடதிசை நோக்கி சென்றார். அதற்கிடையில் சித்திரை திருவோணத்தில் தாம் உட்பட தம் மாணவர்களும் சமாதியடையப் போவதாக கூறி ஆவன புரிகை என்று அருளினார் சிற்றம்பல நாடிகள். சிற்றம்பல நாடிகள் என்று பெயருடையார் பலர். அவர்களுள் பெரிய பழுதைக்கட்டி சிற்றம்பலர், சிறிய பழுதைக்கட்டி சிற்றம்பலர் என்று இருவர் இருந்தனர். இவர்கள் தவிர சீர்காழி சிற்றம்பல நாடிகளும் வாழ்ந்துள்ளனர் என்று வரலாற்று அறிஞர்கள் கூறுகின்றனர்.
ஊரே திரண்டு அதிசயத்தை காண காத்திருந்தது. குறித்த நேரத்தில் சிற்றம்பல நாடிகள் வெண்பா பாடி சமாதியில் இறங்கினார். மாணவர் அனைவரும் தனித்தனியே ஒவ்வொரு வெண்பா பாடிக்கொண்டே ஞானாசிரியரது சமாதியை மும்முறை வலம் வந்து சமாதியில் இறங்கினர். இதற்கிடையே வடதிசை சென்றிருந்த சீடர் வந்து, ஆண்ட குரு சிற்றம்பலவா அடியேற்கா, மீண்டும் எழுந்தருள வேண்டாவோ, நீண்டமால் ஆரணனும் காணாத ஆனந்த வாரிதியை பூரணமாய் வையாதபோது என்று பாட சமாதி பிளந்து சிற்றம்பல நாடிகள் எழுந்தருளி அஞ்சற்க என்று அருளி முத்தி அளித்தார். இப்படி 63 அடியார்களுடன் ஒரே காலத்தில் ஜீவசமாதி அடைந்த சிற்றம்பல நாடிகளின் திருக்கோயில் இது. இந்த சித்தர்காடு கோயிலின் அருகே பூமியை தோண்டிய போது ஏராளமான சிவலிங்கங்கள் கிடைத்ததாக இவ்வூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சிவாலயத்தில் அருள் நிறைந்திருப்பதை உணர முடிகிறது. இன்றும் இந்த சிவாலயத்திற்கு பயபக்தியோடு வந்து மூலவரை வணங்கிச் செல்கிறார்கள். 63 அடியார்களுடன் சிற்றம்பல அடிகள் ஒரே நேரத்தில் ஜீவசமாதி அடைந்த இந்த திருக்கோயில் சித்தர் பெருமையையும் தமிழர் சிறப்பையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். லட்சத்திற்கும் மேலாக அருணகிரிநாதர் பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது 4 விழுக்காடு பாடல்களே. ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை. இன்றைய பகுதியில் திருப்புகழிலிருந்து ஒரு பாடலை கேட்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாதருடைய பாடல்களில் ஒவ்வொரு பாடல்களுக்கும் என்னென்ன ஒரு பெருமை, என்னென்ன ஒரு அற்புதம் என்று பார்த்தோம் அல்லவா? ஆனால் அவருடைய எந்த ஒரு பாடல்களிலும் பார்க்க முடியாத ஒரு பெரும் விசேஷம், அற்புதம், இன்னும் சொல்லப்போனால் அதிசயம் என்றே சொல்லிவிடலாம். அது உள்ள ஒரே பாடல் இதுதான். இந்த ஒரு விஷயம் மட்டுமே அவ்வளவு தகவல்கள் நிறைந்தது. காரணம், அருணகிரிநாதருடைய அந்த திருப்புகழ் பாடல்களில் எந்த பாடல், மற்ற மயில் விருத்தம் எதை சொன்னாலும் சரி, ஏதாவது ஒரு வார்த்தையாவது சரவணா, முருகா, கந்தா, குஹா என்பார். இல்லாட்டி பார்வதியின் மைந்தனே, உமை சுதனேம்பார். இல்லாட்டி சிவபெருமான் புதல்வரேம்பார், மால் மருகனேம்பார். அல்லது ஆணை முகத்தில் உள்ள விநாயகருடைய சகோதரனேம்பார், வள்ளி கணவாம்பார். இது எதுவுமே இல்லாத ஒரே பாடல் இந்த பாடல் மட்டும்தான். அது மட்டுமல்ல, இந்த பாடலில் முருகப்பெருமானுடைய பெயர் எந்த ஒரு விதத்திலும் வரவில்லை. எந்த விதத்திலும் முருகனுடைய திருநாமம், எந்த ஒரு திருநாமமும் இதில் கிடையாது. இன்னொரு விசேஷம்,
சுந்தரகாண்டம் என்பது ராமாயணத்தில் மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. அதை பல பேர் அவரவர்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்காக இன்றும் நாளையும் பாராயணம் செய்து கொண்டு வருவார்கள். மகான்கள் வாரியார் சுவாமிகள் மாதிரி உள்ளவர்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள், இது எதுக்கு பாராயணம் பண்ணணும்னு. அந்த சுந்தரகாண்டம் என்பதை எதற்காக பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை இவ்வளவு ஆழ்வார்கள் கூட சரி, ராமாயண மகாத்மியம்னே ஒரு நூல் உண்டு, அது கூட இவ்வளவு தெளிவாக இவ்வளவு எளிமையாக சொல்லவில்லை. அடுத்தது சுந்தரகாண்டத்தை அருணகிரிநாதர் இப்பாடலில் சொல்லியிருப்பதை பார்த்தால் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடலை இப்பொழுது நாம் எளிமையான முறையில் பார்க்க போகின்றோம். உடுக்கத்துயில் வேணும் நீள்பசி அவிக்க கணபானம் வேணும் நல்வழிக்கு புனலாட வேணும் மெய்யூறு நோயை ஒழிக்க பரிகாரம் வேணும் உள் இருக்கச் சிறினாரி வேணும் ஒரு படுக்கத்தனி வீடு வேணும் இவ்வகையாவும் கிடைத்து கிரகவாசி ஆகிய மயக்க கடலாடி நீடிய கிளைக்கு பரிபால நாய் உயிர் அவமே போம் கிருபை சித்தமும் ஞான போதமும் அழைத்து தர வேணும் உள்பவகிரிக்குள் சுழல் வேணை ஆளுவதொரு நாளே குடக்கு சில தூதர் தேடுக குணக்கு சில தூதர் நாடுக வடக்கு சில தூதர் தேடுக எனமேவி குறிப்பில் குறி காணும் மாருதி இனி தெற்கொரு தூது போவது குறிப்பில் குறி போன போதிலும் வரலாமோ அடிக்கு திறக்காரர் ஆகிய அறக்கற்கிளையாத தீரனும் அலைக்கப்பருவமேவி மாதுரு வனமே சென்று அருள் பொன் திருவாழி மோதிரம் அளித்துற்றவர் மேல் மனோகரம் அளித்து கதிர்காமம் மேவிய பெருமாளே. சுந்தரகாண்டத்தை இவ்வளவு அழகாக சொன்னவர்கள் வேறு யாரும் கிடையாது. வாருங்கள், இதை பகுதி பகுதியாக நாம் அனுபவிக்கலாம். சுந்தரகாண்டத்தை எதுக்கு பாராயணம் பண்ணணும்? சுந்தரகாண்டம் என்ன? சுந்தரகாண்டம் என்றால் வேறு எதுவும் அல்ல. சுந்தரம்னாலே மங்களம், அழகு என்பது பொருள். அவற்றை நமக்கு அளிக்கக்கூடிய பகுதி. கணவன் மனைவி உடலால் பிரிந்திருந்தாலும் உள்ளத்தால் ஒன்றுபட்டிருப்பதுதான் உண்மையிலேயே சுந்தரம். தெரிகிறதா? புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், வள்ளுவர் சொன்னாரே, அப்படி இருந்த ஒரு நிலை சீதையும் ராமனும். அடுத்தது ஆஞ்சநேயருக்கு பெற்றோர்கள் இட்ட பெயர் சுந்தரன் என்பது அவருடைய திறமைகளை அவருடைய செயல்களை மட்டும் சொல்லக்கூடியது இது. அதனால இதுக்கு சுந்தரகாண்டம் என்றெல்லாம் காரணம் சொல்லுவார்கள். அது அருணகிரிநாதர் கொண்டு போறார். குடக்கு சில தூதர் தேடுக குடக்கு சில தூதர் தேடுக வடக்கு சில தூதர் தேடுக. என்ன அழகு, என்ன அழகு! மேற்கு சில பேர் தேடுங்கள், சீதையை தேடி செல்லுங்கள். கிழக்கே சிலர் தேடி செல்லுங்கள், வடக்கே சிலர் தேடி செல்லுங்கள். இன்னும் ஒரே ஒரு திசை பாக்கி, தென் திசை. அதுக்கு யார் அனுப்புறாராம்? குறிப்பில் குறி காணும் மாருதி இனி தெற்கு ஒரு தூது போவது. குறிப்பில் குறி போன போதிலும் வரலாமா? குறிப்பில் குறிப்பு உணர்வாரை உறுப்பினில் யாது கொடுத்தும் கொள்ளல் வள்ளுவர். இவர் என்ன ஏற்கனவே சீதையை பார்த்திருக்காரா? அல்லது சீதையனுடைய ஒரு சின்னஞ்சிறு புகைப்படமாவது? குறிப்பில் குறி காணும் மாருதி, இது இப்படின்னா அது அப்படிதான் இருக்கணும் என்று புரிந்து கொண்டவர் ராமர் எங்க பார்த்துட்டார். இவருடைய மனைவி சீதை இலக்கணங்கள் சொல்லி இருக்கின்றார் என்றால் இதுதான். அந்த இனி தெற்கு ஒரு என்பதை இனி தெற்கு என்று பிரித்து கொள்ளலாம். இனிமேல் இந்த ஆஞ்சநேயன் முதலானவர்கள் தென் திசைக்கு தூது செல்லட்டும். இன்னொரு அர்த்தம், இனித்து எற்கு ஒரு தூது போவது. நம்ம பெத்த புள்ள, கண்ணா பக்கத்து கடைக்கு போயிட்டு வாடா, மாமா வந்திருக்கார், சாப்பிட இலை போடணும். எப்போ பார்த்தாலும் அந்த ஆள் சோத்து வேலைக்கு கரெக்டாக வராருமா. வரும்போது அந்த ஆள் இனிமேல் இலை வாங்கிட்டு வர சொல்லு. கண்ணா இன்னைக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா, அப்பாவை அனுப்பு. நாம எந்த விதமான சொந்த பந்தமும் இல்லாமல், உறவு முறையும் இல்லாமல், எந்த விதமான பலனும் இல்லாமல் ஆஞ்சநேயர் தூது போகின்றார். அதுவும் இனிமையா போனாராம். இனி தெற்கு ஒரு தூது போவது. குறிப்பில் குறி போன போதிலும் வரலாமா? அடி குத்திரக்காரர் என்றால் முழுமையான வஞ்சகர்கள் என்பது பொருள். அப்படிப்பட்ட வஞ்சகர்களுக்கு கிடையாத தீரன் அலைகடலை தாண்டி அக்கறைக்கு சென்று மாதுரு வனம், அதாவது அசோக வனத்தில் சீதாதேவியை தரிசித்து ராமச்சந்திரமூர்த்தி கொடுத்த அந்த சூடாமணி மோதிரம் என்கின்றோம் அல்லவா, அதை அழித்து தெளிவாக சொல்கின்றார். காரணம், சில பேர் சூடாமணி பிரதானம் என்பார்கள், தவறு.
வால்மீகி கூட அங்கே சொல்லும் பொழுது பஸ்ய தேவி அங்குலியகம் தான் சொல்றார். கான் என வாழ் நுதலி காண காட்டினான் கம்பர், அதனால தான் அப்படியே சொல்றார். இப்படி சீதாதேவி அதை எடுத்துக்கொள்கின்றால் சூடாமணியை கொடுத்தாராம். அதை ராமரிடம் கொண்டு கொடுக்கின்றார். அவருக்கு சந்தோஷம். பிற்பாடு போர் முடிந்து சீதையும் ராமனும் ஒன்று சேர்கின்றார்கள். இது இப்படிப்பட்ட அந்த சுந்தர காண்டத்தை பார்த்தோம். அருணகிரிநாதர் சொன்ன முறைப்படி இந்த திருப்புகழில் மறுபடியும் அடியேன் சொல்கின்றேன், எந்த ஒரு இடத்திலும் முருகனுடைய திருநாமம் வரவே இல்லை. அப்படிப்பட்ட இந்த திருப்புகழில் சுந்தரகாண்டத்தினுடைய மகிமையை கதையை சுருக்கி சொன்ன அருணகிரிநாதர் அங்கே வழக்கப்படி முற்பகுதியில் என்ன வேண்டுகோள் விடுக்கின்றார், என்ன கேட்கின்றார் என்று பார்த்தால் சுந்தரகாண்டத்தினுடைய பாராயண விசேஷம் அங்கே விளக்கப்படுகின்றது. அதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துகளும் காட்சிகளும் உங்கள் அறிவுக்கு விருந்தாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.